ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ 2010 அனிமேஷன் படமாக ரிலீஸ் ஆன ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். ஸோ இந்த ஒரு படத்தை இப்போ வந்து லைவ் ஆக்ஷனாக ரீமேக் பண்ணி எடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அனிமேஷனாக ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை லைவ் ஆக்ஷனாக ரீமேக் பண்ண படங்களில் ஒரு பெஸ்ட்டான ஒரு 3 படங்கள் இந்த ஒரு வீடியோவில் லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். ஸோ அனிமேஷன்லேருந்து இந்த ஒரு படத்தை இப்போது லைவ் ஆக்ஷனாக எடுத்து ஷூட்டிங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தினுடைய டேரக்டர் டீன் டெபோலிஸ் வந்து அவருடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணி தட்ஸ் ராப் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு 85 days கிட்டே வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த ஒரு படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்குமே வந்து ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஜூன் 13 இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இன்னும் ஒரு வருஷம் வந்து வெயிட் பண்ணோம் இந்த ஒரு படத்துக்காக. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது அனிமேஷன்லேருந்து லைவ் ஆக்ஷனுக்கு தான் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது சேம் ஸ்டோரியாக தான் இருக்க போது. இதில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் நம்ம பார்த்ததுக்கப்புறம் திரும்ப அதை லைவ் ஆக்ஷனாக பார்க்கும்போது எல்லாமே ஒரே விஷயங்களாக தான் இருக்கும். பட் ஆனால் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அனிமேஷன்லேருந்து லைவ் ஆக்ஷனுக்கு இதை எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு இதை பார்க்கும்போது ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்க போகுது. ஏன்னா இதில் இருக்கிற டிராகன்ஸ் எல்லாத்தையுமே வந்து லைவாகவே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒர்க்லாம் பண்ணி ஒரு சூப்பரான லைவ் ஆக்ஷனாக இந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ட்ரீம் ஒர்க்ஸ் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய லிஸ்ட்டில் அனிமேஷனில் இந்த ஒரு படம் ஒரு பெஸ்ட்டான படம். அதுக்கடுத்து என்னுடைய லைவ் ஆக்ஷனும் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு படம் 2010 ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆகி அட் த சேம் டைம் பாக்ஸ் ஆஃபீஸ்லையுமே ஒரு பெரிய சக்ஸஸ் இந்த ஒரு படம் வந்து கொடுத்துருந்தது. அதை தொடர்ந்து இந்த லைவ் ஆக்ஷனும் வந்து ஒரு சக்ஸஸாக ட்ரீம் ஒர்க்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் இந்த படத்தோட டைரக்டர் டெபோலிஸ் வந்து அனிமேஷனுக்கு அவர் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணி அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி இந்த ஒரு படத்தையுமே வந்து சூப்பராக டைரக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த படம் அனிமேஷனில் ஒரு 3 படமாக வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன், நெக்ஸ்ட் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன், ஹிடன் வேர்ல்டு அப்படின்ற ஒரு 3 படமாக அனிமேஷனில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் அந்த படத்தையும் லைவ் ஆக்ஷனில் எடுக்கிறாங்களா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இந்த வருஷம் என்னுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் ஆனால் என்னுடைய ரிலீஸ் டேட் வந்து கொஞ்சம் லாங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அனிமேஷன்லேருந்து லைவ் ஆக்ஷனாக ரீமேக் பண்ணதில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ஒரு 3 படம் ஒரு பெஸ்ட்டான படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3மே பெஸ்ட்டு தான். ஸோ அதை அப்படியே லைனாக பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பியூட்டி அண்ட் த பீஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் வந்து அனிமேஷனாக ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் லைவ் ஆக்ஷனில் கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஆனால் இது அனிமேஷனை விட இதனுடைய லைவ் ஆக்ஷன் வந்து ஒரு பெரிய ரீச் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு படத்துக்கு. பட் ஆனால் இதை கொஞ்சம் தமிழ் டபுளில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இது தமிழ் வெர்ஷன் இன்னும் வந்து ரிலீஸ் ஆகலை. ஆனால் இது ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அலாதீன். ஸோ ஒரு 3 அனிமேஷன் படமாக அலாதீனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை லைவ் ஆக்ஷனில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு படத்துக்குமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை அனிமேஷனில் பார்க்காம டேரெக்டாக படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு படம் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும். ஏன்னா சேம் ஸ்டோரி அப்படின்றதுனால அனிமேஷன் பார்க்காம நீங்கள் டேரெக்டாக இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து லயன் கிங். ஸோ கண்டிப்பாக டிஸ்னியை பற்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 2 படத்தையுமே வந்து டிஸ்னி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லைவ் ஆக்ஷன் அப்படின்னும் போது டிஸ்னி கண்டிப்பாக வந்து சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த லிஸ்ட்டில் லயன் கிங்குமே வந்து சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை விட இப்போ பெஸ்ட்டாக முஃபாசா த லயன் கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய ட்ரெய்லர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு 3 படம் ஒரு ஃபேவரட்டான படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீம் ஒர்க்ஸ் படத்தை லைவ் ஆக்ஷனில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் இயர் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அனிமேஷன் ஃபிலிம்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு என்னுடைய லைவ் ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.